வேதத்தில் பக்கம் 761 பக்கம் 761 சங்கீதம் 146 பக்கம் 759 பக்கம் 759 சங்கீதம் 144 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மணியாக கத்தருக்கு தோற்கிறோம். அவர் என் தலைவரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமா இருக்கிறார். கர்த்தாவை மனுஷனை நீ கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரரை நீ எண்ணுகிறதற்கும் அவனை பார்க்கிறான். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவை நீங்கள் வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் குப்பைப்படி அவைகளை கொள்ளும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கடங்கடியும். உயரத்திலிருந்து உக்கிரத்தில் ஒரு கரத்தை நீக்கி ஜலப்பிரவாளத்தில் என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்தரின் கைக்கு என்னை விலகி தப்புகையும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். ஒவ்வொரு நாளும் 10 நேரம் வீணை நாளும் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் ஒரு அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் நூல் கலக்கிற உச்சங்க கட்டுகளை போடவும், எங்கள் குமாரத்திகள் சிறுமியிருந்த அரண்மனை மூளை கற்களை போடவும் இருப்பார்கள். எங்கள் தலைமைகள் சகலவித வாக்குகள் கொடுக்கத்தக்கதாய் நிரப்பியதும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1016 பலரும் நாம் சேர்த்து வாசிப்போம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பார்த்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவரை திரும்பி காணிக்க செல்வோம்.
உங்கள் சாட்சிகளை சொல்லுங்கள். ஏதாவது சாட்சி இருக்கா? இதை நான் தேசம் பட்டணம் கிராமங்கள் தேவையை அறியாத மக்களும் பாவத்தின் பிரியிலே விசாசத்தின் பிரியிலே தேசிய கட்டிலே வியாதி இருக்கிற மக்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். கற்பனைய ஊழியர்களுக்காய் சபைகளுக்காய் ஸ்தாபனங்களுக்காய் சாமத்தின் தலைவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஐக்கியமாக தலைமை பண்ணுங்க. எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்மையே நம்பி கொடுத்த கொண்டார் திண்டிவானம் தென்கொடை பாக்கம் நெல்லிவேலி பேட்டை உளுக்குளம் புதுக்குப்பம் மேற்பேட்டை வி சாத்தனூர் ரோசலை பெரம்பலூர் சபைக்காக ஜெபங்கள். சபையுடைய தேவைகளுக்காக ஜெபங்கள். ஆண்டவர்களை ஆக்கிரமிப்பார்கள். வயலுலகம் 27ஆம் தேதி கிராம ஊழியம் வயலுலகத்தில் போகிறோம். இதுதான் வேலைக்கு காசு கொடுத்துட்டு தான் போகணும். நான் கையை ஆட்டினேன், கையை முடிக்கணும். கையை முடிக்க என்ன பண்ணுவேன்? கையை கொடுத்தா என் கைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா நாளைக்கெல்லாம் வாழவே எப்படியோ தெரியாது. அப்படியாவது நீங்க கொடுத்தா தான் எத்தனை பேர் சின்ன வேணாம் பெரிய வேணாம் 100 மடங்கு நீங்க கொடுத்தா தான் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும். சொல்ல முடியாம உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு கை கொடுக்கணும். போக அந்த வார்த்தை நீங்க கொடுத்துக்கணும். சாப்பாடு கொடுத்தா காசு கொடுத்துருக்கோம். கூடிய காலத்தில் 25 பேர் வராங்க. சொல்லி அவங்க கொடுத்தா ஒரு 70 பேர் இல்லை கூடிய சேர்ந்தோம் 3 பேர் சாப்பாடு செய்யணும். நான் அடுத்த திங்கட்கிழமை நானும் தானும் சென்று அந்த சாப்பாடு பண்ணுறோம். யாரும் சாப்பாடு செய்யறாங்க அப்படின்னு போய் நாங்கள் ஆரம்பத்தில் போன முடியும். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கு போய் மறுபடியும் நான் போனேன். அவையாவே அந்த சாப்பாடுனா எங்கே செய்ய என்ன பண்ணணும்னு அதை நான் கேள்வி வரணும். திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை அவையாவே எப்படி உணவுக்கா செய்யறதுக்கு நீங்கள் போட்டாங்க கொடுத்துருங்க. சொல்லுவோமா அந்த வச்சதான் நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாது. அதெல்லாம் வாங்கி எல்லாம் செய்ய முடியாது. அதனால ரொம்ப கேட்டுக்கொண்டு எங்கள் குடும்பங்கள் போய் ஆரம்பிப்பாங்க. இன்று மாலை 6 மணிக்கு அமாவாசை ஆராதனை. அது வந்து 8 மணி 9 மணி நேரத்தில் நடைபெறும். யாரும் நிறைய பேர் வரல. பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலையை வச்சுட்டா அவெல்லாம் நாம் வந்து கிரிக்கெட் பண்ணிக்கிறோம். ஏன் சொல்லு என்ன சொல்லிருக்கோம். அம்மாவுக்கு இருக்கிறதுனால சாயந்தரம் போய்க்கிறான். ஆனால் பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. எத்தனை ஆம்பளை காணாமட்டா, எத்தனை வேலைக்கு காணாமட்டா. போன மாதம் சோறு போட்டு முதல்ல ஒரு ஆம்பளை கொடுத்தோன்னா அவ்வளோ தரம் உட்காந்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறது? சோத்துக்காக வராங்களா இதை வந்து லாபத்துக்கு மட்டும் வராங்களா? அவங்களுக்கு என்ன நம்ம கேட்குறது? நாங்கள் கேட்க முடியாது. ஏற்றுதான் கேட்கணும். முன்னாடியெல்லாம் எல்லாம் காணிக்கும் எல்லாம் காணிக்கும். ஏன்னா அமாவாசை கிடையாது. அதனால் 30 ரூபாய்க்கு போகணுமா அப்புறம் வாங்கி போகணுமா அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்கிற ஆண்டு ஞாயிற்று அதே காலை நடக்கிற 6 மணிலேருந்து 8 மணி நடக்கிற அமாவாசை ஆராதனை கடந்து கொள்ளுங்கள். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள். செய்யுங்கள். நீங்கள் மற்றபடி இந்த சனிக்கிழமை ஊழிய போறீங்கள இந்த மாதத்துக்கு நீங்கள் வர மாதத்துக்கு நீங்கள் போகணும். ஏன்னா வெயிலாக நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் அடுத்த மாதம் முதல் மாதத்துலேருந்து நீங்கள் மருத்துவமனை ஊழியமோ
ஆசீர்வதிப்பாராக. ஒரே சொல்லுவோமா? இப்போது நம்ம ஊழியர்கள் ஐயா இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஐயாவோட திடீர் மகிழ்ச்சி ஐயா உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு திடீர் முறை செய்தி கம்பல் கம்பல் என்ற கிராமத்தில் பெரிய ஊழியத்தை செய்கிறார். ஒரு அம்பி நிமிஷம் அவங்க ஆறாமே அவங்க அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு ஓடி வந்திருக்கிறார். இன்றைக்கு சபையிலே நம்முடைய வார்த்தையை நம்முடைய நம்மளுக்கு வந்திருப்பது மிக மிக சந்தோஷம். எல்லாம் மேம்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தருக்கு மகிமை. திவ்யமானம் கடைசி கால ஜீவன் திருச்சபையிலே தேவனை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜெயக்குமார் பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் அன்போடு 2 நாளுக்கு முன்பு அழைத்தார்கள். கிருபையாய் இன்றைக்கு மறுபடி ஆண்டவர் வழி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 மணிக்கு எழுச்சி புறப்பட்டு பக்கத்தில் இருந்து முதல்வரும் வந்துகிட்டே இருக்கிறோம். சரியாக ஆண்டவர் கொண்டு வந்தார். சரியான 10 மணிக்கு கொண்டு வந்தோம். நல்லதாக நல்ல ஒரு சிறந்த தகப்பனார் நம்முடைய சபைக்கு தேவராக தேவன் நியமித்திருக்கிறார். ஆண்டவருக்கு தான் மகிமை. அவங்க சொன்ன சாட்சியை கேட்கும்போது ஸ்தோத்திரம் கண்களுடைய நினைவு இருந்துச்சு. அவ்வளவு அற்புதமாய் தேவன் அவர்களை வழிநடத்தி காப்பாற்றி ஆசீர்வதித்து உங்கள் மத்தியிலே நினைவிருத்தி ஜீவனுடைய சாட்சியாகவே இருக்கிறார். எல்லாருக்காகவே ஐயா அவர்கள் ஆராதனை வேளையிலே ஒரு வசனத்தை சொன்னார்கள். அந்த வசனம் தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம். ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நன்மையை தருவேன், நன்மையை தருவேன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அடிக்கடி பேசிட்டே இருந்தாங்க. 3 முறை சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கு பிரசங்கம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சங்கீதம் 85 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் பலன் கொடுக்கும் என்கிற வார்த்தையில் சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய பாதத்தில் நாம் வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார், நன்மை தருகிறார், நன்மையினால் நிரப்புகிறார். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய போகிறார், நன்மை தரப்போகிறார், நன்மையால் நிரப்பப் போகிறார். அல்லேலூயா. அவர்களை தெரிவி உற்சாகமாக கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார். சகோதரிகள் சகோதரிகள், கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர் நமக்கு இந்த அவருடைய ஆலயத்தில் இருந்து சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரணம், கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. மத்தியிலே யார் இருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய மத்தியில் அரசியலாளர். இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப பயன்படுத்தியாக காணப்பட வேண்டும். திரும்பி பார்க்கக்கூடாது, போன் பேசக்கூடாது, பக்கத்துல பேசி சித்திட்டு இருக்கக்கூடாது. வசனத்தை கவனமா கேட்டு இருதயத்துல நாம் நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆராதனை நேரம், அவரோடு பேசுகிற நேரம், அவருடைய ஆராதனை நேரம், அவரை மையப்படுத்தி கணப்படுத்துகிற நேரம், ஒரு ஜீவ பலி நம்முடைய ஆவியாக்கம் சைடம் பலியாக ஒப்புக்கொள்ளப்பட்டு சுய காரியங்கள் வெளிப்படாமல் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களையே நாம் இந்த இடத்துல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்மையானதை தருவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய மத்தியிலே ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொன்னால், மகாபெரிய தெய்வம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார். அவருடைய பாதத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவ்வளவு பெரிய தெய்வம். அவர் ஆவியாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் பயத்தோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஆவின் நிறைவோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இதை நம்ம கலந்தரம் பண்ணக்கூடாது. சிலர் பாருங்க, இந்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சோதரம் அதனுடைய தசம் டைம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். 24 மணி நேரம். இன்னைக்கு ஆராதனைக்கு டைமும் 2.25 மணி நேரம், 3 மணி நேரம் தசம் அவர் கொடுக்கணும். இந்த டைம்ல லேட்டாக வருவாங்க. 1 மணி நேரம் லேட்டு, 1/2 மணி நேரம் லேட்டு வரும். அது தெரியுது. அதனுடைய நேரத்தில் தசம் காலத்தில் தெரியுது. இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடாது, உண்மையா இருக்கணும் அப்படின்னு வேறு நமக்கு தெளிவாக சொல்லணும். ஆவியாய் இருக்கிற தேவனை நாம் அன்போடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்போது நன்மைகளை தருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம் சந்தானத்தை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம் சந்தானத்தை தருவார்.
சொல்லப்படத்தக்கதாக அந்த பேர் கேள்விப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. நானும் பாட்டுக்காரன், நானும் 200 பாட்டு எழுதிருக்கேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அநேக டிவியில் நம்ம பார்க்கலாம் போயிருக்கிறது. தேவன் இந்த பாடல் வழியா மகிமைப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல பாட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. உற்சாகமாய் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நன்மையானவை தருவார். அல்லேலூயா. அவருக்கு தரலான நன்மைகள் இருக்கிறது. தரலான நன்மைகள் இருக்கிறது. நான் வேகமாக தலைப்பு மட்டும் சொல்லிட்டு வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஆமென். முன்கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஞான நன்மைகளை, சரீர நன்மைகளை நமக்கு தருகிறார். ஞான நன்மைகளை, சரீர நன்மைகளை நமக்கு தருகிறார் என்று நாம் சொல்லுகிறோம். ஞானத்துக்கு வேண்டிய நன்மை நமக்கு கிடைக்கணும். ஞானம் இல்லாத ஒரு மனிதன் பூமியில சிறப்பாய் வாழ முடியாது, சந்தோஷமாய் வாழ முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, ஜெயம் செய்ய முடியாது. அதனால ஞானம் நமக்கு தேவை. அதிக ஞானம் தேவை, அறிவு தேவை. ஸ்தோத்திரம். ஞானம் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது சொன்னால், தெளிந்த நீருக்கு, தெளிந்த தண்ணீருக்கு ஒப்பிடப்படும். பெரியமானே, தெளிந்த தண்ணீர் தான், சுத்தமான தண்ணீரை தான் நாம் எல்லாம் குடிப்போம். கலங்கி போன கலப்படமான அழுக்கு தண்ணீரை நாம் குடிப்பதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்மை ஆண்டவரிடத்தில் இருந்துதான் நமக்கு வருகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரீர நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞான நன்மைகள் யாருக்கு கிடைத்தது பைபிள்ல? யாரும் சொல்ல முடியுமா? ஞான நன்மை பைபிள் ஒருவர் பெற்றுக்கொண்டார், அது எனக்கு தெரியும். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சமமா சொல்லுங்க. தாவீது ஞான நன்மையை பெற்றுக்கொண்டாரா? யாரு? சாலமோன். யார் சொல்லுங்க? அந்த சிஸ்டர் பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோன் ஞான நன்மையை பெற்றுக்கொண்டார். அதனால்தான் அவருடைய ராஜ்ய பாரம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில பூமியில யாருக்கும் கிடைக்காத ஐஸ்வர்யம், மேன்மை, கனம், மகத்துவம், அறிவு அவருக்கு கிடைத்தது. அருமையானவர்களே, நான் சொல்லுவது என்னவென்று சொன்னார்கள், தேவன் நமக்கு ஞான நன்மைகளை பெற முடியும், சரீர நன்மைகளை தர முடியும். அல்லேலூயா. சரீர நன்மை என்றால் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்துல, இந்த பூமியில ஸ்தோத்திரம், சரீரம் பாதிக்கப்பட்டு ஆபத்துக்குள்ளாகி, சரீரம் வதைக்கப்பட்டு, சரீரம் சிதைக்கப்பட்டு, சரீரம் பலவிதமான கேடுபாடுக்குள்ளாக வாழ்கிறான் ஒரு சூழ்நிலை. இதிலே தேவன் நமக்கு நன்மை செய்தால் மாத்திரமே நாம் சுத்தமாக வாழ முடியும். ஆண்டவர் சொன்ன அந்த நீடித்த நித்திய வாழ்க்கை வாழ முடியும். சொல்லுங்க, நமக்கு ஞான நன்மைகளை தருவார், சரீர நன்மைகளை தருவார். சரீர நன்மைகள் நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரீரத்திற்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய சப்ஜெக்ட். ஆனால் சுருக்கமா தலைப்பு மட்டும் வெற்றிலை மட்டும் சொல்லி போறேன். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபை குறித்து பார்க்கும்போது ஐயா சொன்ன வசனத்துக்கு வரும். ஐயா ஒரு 6 முறை வசனத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? குறிப்பான நன்மையை சொல்லி சொன்னாங்க. அதுதான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வசனத்துல அது எங்க இருக்குன்னா, சொல்றோம் சகரியா 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துல வசனம் இருக்கு. வாசனம் பார்ப்போம். எடுத்த சீக்கிரமா வாசனம். எல்லாரும் இருந்து திறந்து படிப்பு முயற்சி செய்ய எழுதிக்கோங்க.
நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. ரெட்டிப்பான நன்மையை தருவே இன்றைக்கு தருவேன். அல்லேலூயா. நன்மை தருவார் இயேசு கிறிஸ்து. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நன்மை ரெட்டிப்பாய் தருவார். ஆமென். ரெட்டிப்பாய் தருவார். ரெட்டிப்பாய் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ரெட்டிப்பாய் நன்மைகள் வரும். ஒரு சிங்கிள் வரம் ரெட்டிப்பா கிடைக்கணும். எதை கொடுத்தாலும் 2 தான் அப்படின்னு கேட்டான். அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களை எலிசா பெற்றுக்கொண்டான். அதுபோல யோபு ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். யோபு நல்ல உத்தமன், பக்தி உள்ளவன், தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தவன். தெய்வத்துக்கு பயந்து பிள்ளைகளுக்கு பரிசுத்தி பிள்ளைகளுக்காக ஏழு காரியங்களை செய்தவன். அவனுக்கு சோதனம் எல்லாம் போயிடுச்சு. கடைசியில 42வது யோபு 42ல வாசிக்கும் போது இழந்ததை என்ன செய்தானா? இழந்து போனதை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். நீங்க என்னெல்லாம் கிறிஸ்துவுக்காக, பரிசுத்தத்துக்காக, வேதத்துக்காக உண்மையாய் வாழ்கிறதை நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ரெட்டிப்பாய் தருவார். அவர் நன்மை தருவார். எப்படி தருவார் சொன்னார்? ரெட்டிப்பாய் தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய நன்மைகள், சரீரப்பிரகாரமான நன்மைகள் ரெட்டிப்பாய் தருவார். இன்னைக்கு சொன்னது பூரா உங்களுக்கு 2 கிடைக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. நாம் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தில் சுதந்திரிக்க போகிறோம். விசுவாசத்தில் நீங்கள் செழிப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். உங்கள் ஜீவியத்தில் அப்படியே நடக்கும். என்ன தேவையோ அதை தெளிவாய் நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கையிங்க. அது உங்களுக்கு நடக்கும். தாவீது சொன்னான், கர்த்தர் மீட்பராய் இருக்கிறார். அவனுடைய வாசி அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் மீட்பராய் இருக்கிறபடியா கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னை விளக்கப்படுத்திக் கொண்டான், திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தர் மீட்பராய் இருக்கிறார், நான் ஆட்சி அடைய மாட்டேன், தைரியமா இருப்பேன். கர்த்தருக்கு நடத்துவார், கர்த்தருக்கு யோசிப்பார், கர்த்தரின் தேவையை சந்திப்பார், கர்த்தரின் பிள்ளைகளை நடத்துவார், கர்த்தருக்கு வேண்டிய காரியங்களை பொருட்படுத்திக் கொள்வார். என்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று நாம் சொல்லுகிறோம். தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நம்புறாங்க? நன்மைகள் நமக்கு முன்னாடி தானே இருக்குது. நாம தான் சுதந்திரிக்க மாட்டோம். நாம தான் அதை சுதந்திரிப்பதற்கு என்ன செஞ்சிடணும்? சோம்பேறியா போயிடும். இன்னைக்கு கூட ஒரு நன்மை இருக்கு. உங்க கையில் எல்லாருக்கும் ஒரு பேப்பர் தான், பத்திரிக்கை தான், சாரோடும் கடிதம் பத்திரிக்கை. அதுல ஒரு சின்ன போட்டி இருக்கு. அதை சரியா எழுதி அனுப்பினா 1 நிமிஷம். நம்ம கையில தான் இருக்குது. நம்ம சரியாக செய்தால் தேவன் நமக்கு நன்மைகளை தருவார். விசுவாசத்திலும் நாம் சரியாக செய்தால் தேவன் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை நிறைவாய் தருவார். பாருங்க, இந்த சகரியா 9:12 நன்மை தருவேன் என்று தேவன் சொன்னார். ஆனா யாருக்கு தர்றாரு பாருங்க, நம்பிக்கையா இருக்கிறவங்க தான் நன்மை தருவார். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கையா இருக்கணும். தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கணும். தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு நம்பிக்கை
ஆண்டவர் வெற்றிப்பாடு நன்மை தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தை வைங்க. எதுக்கும் பின்மாறக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. அவிசுவாசம் கொஞ்சம் கூட வரக்கூடாது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்வீங்க. சொல்ல மாட்டேங்க. ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. என்னெல்லாம் ஜெபித்தீங்களோ அத்தனை. ஆனால் விசுவாசம் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் வரும், ஆனால் சந்தேகப்படக்கூடாது. இயேசு படகிலே போய் கொண்டிருக்கிறார். அவருடைய சீசர்கள் படகிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு ரொம்ப களைப்பாகி அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கடலும் காற்றும் பெரும்பாலியாக புயல் போல வந்து கப்பலை தண்ணீரிலே மூழ்கச் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க, நம்ம செத்துருவோம், அவ்வளவுதான், காலி அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பாருங்க, கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, கதற ஆரம்பிச்சுட்டாங்க, சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே இயேசு தடுத்து எழுப்புறாங்க. பாருங்க என்ன நடக்கு பாருங்க. இயேசு உடனே எழுப்பிச்சு காற்றையும் கடலையும் என்ன செய்யறாரா? காற்றையும் கடலையும் பார்த்து என்ன செய்தாரு? வயலில் போனாரா? இல்லை, அதட்டினா இறையாதே. எப்படி அமைதலாயிரு. ஒரே வார்த்தை தான். நின்று போச்சு, காற்று நின்று போச்சு, கடல் நின்று போச்சு, நல்லா ஆயிடுச்சு. ஏசு கிறிஸ்து சொன்னார், அர்த்த விசுவாசிகளே, கொஞ்சம் நீங்க விசுவாசிக்கிறீங்க, நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆமென். சொல்லுங்க. நமக்கு நம்பிக்கை விசுவாசம் திறனாய் வேண்டும். நம்பிக்கையுடைய சிறைகளை, சிறை சொன்னா அடிமைத்தனம், அடிமைத்தனம், ஏதோ ஒரு அடிமைத்தனம் நம்மை தாக்குகிறது. அதனால்தான் நம்ம கண்ணீர் விடுகிறோம். ஏதோ ஒரு அடிமைத்தனம் நம்மை நெருக்குகிறது. அதனால்தான் நம்ம ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். சிலர் கடலிலே அடிமையாகிட்டே இருப்பாங்க. கடல் 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 தொடர்ந்து கடல், கடலில் அடிமை, அது ஒரு அடிமை சிறை. சிலர் நோயில் அடிமையா இருப்பாங்க. ஃபுல்லா நோய் 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 நோய், எல்லா நோயும் அவங்களுக்கு இருக்கும். நோயில் அடிமையாகவே இருப்பாங்க. சோதரம் அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுவாங்க. அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேவனை சொல்ல மாட்டாங்க, நோயை பற்றியே சொல்லிட்டு இருப்பாங்க. அதைத்தான் பெருசா காமிச்சுட்டே இருப்பாங்க. நோயில் அடிமை. இதுல தான் யோபு அடிமை. யோபுவின் சரீரத்தை பிசாசானி சிறையாக்கினார். அவனுடைய சுகத்தை எல்லாம் அடிமைட்டாங்க. தேவ சமூகத்தில் போயிட்டாங்க, கர்மத்தில் போயிட்டாங்க. ஆண்டவருக்கு மறைக்கிறாங்க. என்ன யோபு நல்ல வேலை அடித்து பாதுகாத்து அவனை ஆசீர்வதித்திருக்கிறேன். அவனுடைய கையின் கிரியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு அப்படின்னு பேர் ஆண்டவருக்கு பேசுறான். ஆண்டவர் பார்த்தாரு, அம்மாயா ஆசீர்வதித்தா என் மகன் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை நம்புறீங்க? தேவ ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு மேன்மைப்படுத்தணுமே. தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும். அதனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நிறைய நேரங்கள் ஆண்டவரை நீ ஆசீர்வதிக்கணும், நீங்க தயவாய் கீழ்ப்படிந்து உங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு என்ன தடை இருக்குது? ஆசீர்வாதம் தடையை நீக்குவா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும். சாத்தானுக்கு தெரியுது, கர்த்தர் ஆசீர்வதித்தால் சம்பத்து பெரிதாகி விடுகிறது என்று சொல்லி சாத்தானுக்கு தெரிகிறது. ஆனால் நமக்கு அது புரியவில்லை, அநேகருக்கு அது தெரியவில்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், யோபு மேல கண்ணியா, உன்னுடைய பயங்கரமான தீய கண்ணை அவன் முடியா, அவன் சன்மார்க்கன், புத்தமன், கர்த்தருக்கு பயப்படுகிறான், பயந்து வாழ்கிறான். அவன் சவால் கொடுறான், அவனை ஆசீர்வதிக்க கையை எடுக்கிறோம், கொஞ்சம் விலகி நின்றோம், அவன் நோயை கொடுப்பாரு, அவன் உன்னை பயன்படுத்திடுவான் அப்படின்னு சாத்தான் ஆண்டவருக்கு சவால் கொடுறான். புரியுமானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய சரீரத்தில் நோயை கொடுத்துட்டு அவன் தேவனோடு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் எல்லாவற்றிலும் யோபு
தேவனை யோசிக்கவில்லை. என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். அவன் நோயா இருக்கும்போது அவன் என்ன சொன்னா அதிகமா சோதரம் சொன்னான். சோதரம் தான் சொன்னான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு இழந்து போச்சு, கைவிட்டு போச்சு. அதுக்காக தேவனை விடக்கூடாது, இயேசுவை விடக்கூடாது, இயேசுவை விட்டு நாம் பின்வாங்கக்கூடாது. அநேக பிரச்சனைகள் வரும், அநேக காரியங்கள் வரும். இயேசுவை விட்டு நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கைவிடுவார், கைவிட மாட்டார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்கள், தேவன் ஒரு சின்ன சோதனை கொடுத்து பார்த்தார் யோபுவுக்கு. பிள்ளைகளெல்லாம் செத்து போயிட்டாங்க, வீடெல்லாம் விட்டு போச்சு, ஆடுமாடெல்லாம் போயிடுச்சு, எல்லா காரியங்களும் வெறுமையிலே நோய்வாய்ப்பட்டவனாய் நடுவீதியிலே அவன் தன்னை சோதரம் வியாதியினாலே தன்னை சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, அவன் உண்மையாய் இருந்தான். அவன் ரெண்டே காரியம் இருந்தான். ஒண்ணு ஸ்தோத்திரம் பண்ணா, இன்னொன்னு என்ன செஞ்சான்? யாராவது சொல்லுங்க. ஒண்ணு ஸ்தோத்திரம் பண்ணா, இன்னொன்னு என்ன செஞ்சான்? யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்தானா? விண்ணப்பம் பண்ணினான். எங்க இருக்கிற வசனம் எடுத்து வாசிங்க. யோபு 42 10 வாசிங்க. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், ஜெபம் செய்தான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவனோ நோய்வாய்ப்பட்டு அவனோ ரொம்ப கடுமையான ஒரு வியாதிக்குள்ளாக இருந்தான். ஆனால் அவன் செய்தது தன்னுடைய நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, என் கண்களை திறந்திருக்கிறேன், எனக்கு விசுவாசம் தந்திருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை தந்திருக்கிறேன், என்னுடைய நண்பர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் என்ன செய்தார்? அதே வசனத்தில் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்ப அது வரைக்கும் என்ன இருந்துச்சு? சிறையிருப்பு இருந்துச்சு, அவனுடைய சரீரத்துல சிறையிருப்பு இருந்துச்சு, நோய் இருந்துச்சு, அவனுடைய சரீரத்துல பாதிப்பு இருந்தது, அவன் சரீரத்திலே பாதிக்கப்பட்டவனாய் இருந்தான். அவனின் அவன் மனதிலே பாதிக்கப்பட்டவனாய் இருந்தான். அவன் குடும்பம் அழிந்து போன நிலையில் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த சிறையிருப்பை நீக்கினார். கலந்த திட்டத்தை சிறையிருப்பை கர்த்தரிடத்திலே நீக்குகிறார். நீங்க என்ன சிறையிருப்பில் இருக்கீங்க? எந்த காரியத்தில் நீங்கள் இழந்து போய் இருக்கிறீர்கள், சோதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்கள் சிறையிருப்பை நீக்குகிறார், உங்களை விடுவிக்கிறார், உங்கள் கட்டுகளை விதைக்கிறார், உங்கள் சோதரம் உங்களுக்கு முடியாது சொல்லக்கூடிய நிலைகளை கர்த்தர் மாற்றிக் கொள்கிறார். கண்டப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது இந்த ரகசியம்? அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி அவர் அடுத்த நிமிஷம் என்ன செய்யறாருன்னா எட்டிப்பான நன்மை தருகிறார். அல்லேலூயா. சிறையிருப்பெல்லாம் நீங்கி உங்கள் கட்டுகளை எல்லாம் உடைத்து ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையினாலே உங்களை நிரப்பப் போகிறார். ஆமென். அல்லேலூயா. இழந்து போனதை நீங்கள் இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வீர்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா பாடணுமா? பிரம்மத்தை பாருங்க. அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை
எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவர் பாடணும், ஆண்டவர்களை சிந்திக்கணும், ஆண்டவர்களை தியானிக்கணும், அவருடைய வசனத்தை உட்கொள்ளணும், அவருடைய வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும், நமக்கு சாதகமாக அதை பிடித்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். நம்முடைய நம்பிக்கை வீண்போகக்கூடாது. நாம் நம்பிக்கையினாலே அவருக்குள்ளே வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகள், நம்பிக்கையிலே நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு திரும்பி வெட்டிப்போன நன்மைகளை பெற்றுக்கொள்ள பாக்கியவான்களாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் கைவிடவே மாட்டார். எங்கள் குடும்பம் பக்கா குடும்பம், எங்கள் குடும்பம் பக்கா குடும்பம். எங்கள் அப்பா பேர் சங்கர், எங்கள் அம்மா பேர் ரங்கம்மா, எங்கள் அண்ணன் பேர் முருகன், என் பேர் சரவண பகவான் குரு, என் தங்கச்சி பேர் ஸ்ரீவள்ளி, அடுத்த தங்கச்சி பேர் கணேசம்மா, அடுத்த தங்கச்சி பேர் அனுசாதேவி, அடுத்த தங்கச்சி பேர் கங்காதேவி. நாங்கள் உள்ள பக்கா குடும்பம். ஆனால் ஒரு முறை எனக்கு காலில் ஒரு பெரிய வியாதி கொசு கடிச்சு வியாதி வந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க. கால் பெருசாக நடக்க முடியல. ரொம்ப கவலையோடு கூட இருந்தேன். என்ன செய்யறதுனே தெரியல. டாக்டர் பார்த்துட்டு இவர் செத்து போயிடுவாரு, இவர் இவ்வளவு பழக்க மாட்டாரு, இது ரொம்ப பெருசாகிட்டு காலு எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு, இவர் அவ்வளோதான், பூமியில் வாழ முடியாது, இவர் அவருக்கு இருக்கிற அந்த அறையெல்லாம் ஒரே நாட்டம், ராத்திரி அழுதுட்டு இருக்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, சீக்கிரம் செத்துருவாரு, இவரை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே அழுகை. இந்த வார்த்தையை கேட்டவுடன் இப்படி நான் சாக போகிறேனே, அழுது கொண்டு இருக்கிறேனே, எனக்கு யார் உதவி செய்ய முடியும், யார் என்னை குணமாக்க முடியும், யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு நான் அழுதுகிறேன். என்னால் அளவே செய்யலை. பகலெல்லாம் அழுகை, இரவெல்லாம் அழுகை, இரவிலே தூக்கம் இல்லை, பகலிலே ஸ்தோத்திரம் வழி, ரொம்ப வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை குறித்து தெருக்களிலே பிரசங்கம் பண்ணுகிற அந்த வார்த்தைகள் எனக்கு வந்தது. தெருவிலே சிலர் பிரசங்கம் பண்ணி கொண்டு போவார்கள். இயேசு சுகமாக்குகிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசுவை நேசிக்கிறார், இயேசுவை நம்பி வா, ஜெபம் பண்ணு, வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த சத்தம் எனக்கு அப்போ கேட்டுச்சு. அப்போ நான் யோசித்தேன், இயேசுவை கூப்பிட்டா இப்படி குணமாக்குவாரா அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளதுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சிறிதான நம்பிக்கை. ஆனால் சொல்கிறோம், இயேசுவை குறித்து பிரசங்கிக்க வந்த கட்டுரை ஊழியக்காரர்கள்லாம் கல்லூரிக்கு அடிச்சிருக்கேன், சாணிக்கு அடிச்சிருக்கேன், அவன் கம்பெல்லாம் கிழிச்சிருக்கேன், அவன் புத்தகத்தெல்லாம் கிழித்து கொண்டு எடுத்திருக்கேன். கர்த்தர் குணமாக்குவாரா? நான் கொடுமையான பாதி ஆயிடுச்சு, எப்படி என்னை குணமாக்குவாரு? நான் சாவத்தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இருந்தாலும் யோசித்தேன், டாக்டர் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாரு. அதனால சொல்லிட்டார், கேட்போம், அவர் அடிச்சா சாவும், அவர் உயிர் கொடுத்தா பிழைச்சிருக்கிறோம் அப்படின்னு ஆட்டடிச்சேன். சத்தம் போட்டு என் தெய்வமா, என் தெய்வம் சொல்றாங்கம்மா அப்படின்னு கதறி அழுத்து ஜெபம் பண்ணேன். 15 நாள் தூக்கம் இல்லை. அன்றைக்கு அப்படியே அந்த ராத்திரி முடியாது. நாளைக்கு சேர்த்துதான் கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு காலையில் நானே எடுத்து நின்றேன். அசைச்சு பார்த்தேன், அசைந்தது. கைகளை அசைச்சு பார்த்தேன், அசைந்தது. பேசி பார்த்தேன், பேசி அசைந்தது. காலை தூக்கி பார்க்க என்னுடைய யானைக்கால் பெரிய காலை காணும். அது அப்படியே சொல்லி அதை அப்படியே நார்மல் நம்பிச்சு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். என்ன சாதனை எனக்கு உயிர் கொடுத்தார். அன்றைக்கு அவரை கூட ஆரம்பிச்சேன். ஞானசாதனை ஜெபராஜி மாறினேன். இன்றைக்கும் அவரை தான் வழிபடுகிறேன். 41 வருஷம் கர்த்தருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். அவரை உங்களை கைவிடவே மாட்டார். எப்படி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் தேவன் உங்கள் சிறைகளை மாற்றி வெட்டிப்பான நன்மை
ஒரு சபை கொடுத்தார். தூத்துக்குடியில் ஊழியம் செய்யும்போது 2 வீடு ஒரு சபை கொடுத்தார். அருமையானவர்கள் போற இடத்துலலாம் 2 ஆசீர்வாதங்கள் எனக்கு தருவார். இல்லையா? சைக்கிள் வாங்கியிருப்பேன், ஸ்கூட்டரும் தந்துடுவாரு. ஸ்கூட்டர் வாங்கியிருப்பேன், காலையும் தந்துடுவாரு. இல்லையா? ஆட்டோ வாங்கியிருப்பேன், இன்னொரு காலம் தந்துடுவாரு. இல்லையா? மறுபடியில் 2 வீடு வாங்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் ஒரு வீடு இருக்குது. ஆண்டவர் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, இது சாதாரணமா நம்பிக்கை வச்சா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் கைவிட மாட்டாரு. நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. 13 சபைகளை கட்டி 13 வாசல் வாழ்ந்து கொடுத்திருக்கிறேன். அந்த சபைகள் நினைத்து அவங்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இப்போ 3 வருஷத்துல 11 சபைகளை கட்டி 11 சபைகளை கலந்து வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன்? காண்கிறீர்களா? இயேசு நன்மையானதை தருவார். இயேசு நன்மையானதை தருவார். அவர் ஆசீர்வதித்தால் நம்ம ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தேவன் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையுடையவர்களுக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம், வெட்டிப்பான நன்மையை தருகிறார். சங்கீதம் 65:4 வாசித்து கவனியுங்கள். சங்கீதம் 65:4 பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். என் பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு இங்கே பிரகாரத்திலே சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். என் பரிசுத்த ஆலயமாகிய இந்த ஜெபத்தின் நன்மையினால் திருப்தியாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து ஏகப்பட்ட நன்மை நமக்கு வரும். அது உங்களுக்கு திருப்தியை தரும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு திருப்தி தராதுங்க. ஆலயத்தின் வழியாக ஆலயத்தின் நன்மைகள் நமக்கு திருப்தி தரும். நம்மை மகிழ்ச்சி காக்கும். நம்மை சமாதானத்தினால நிரப்பும். நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறந்ததின் நோக்கத்தை தேவன் நமக்கு நடத்தி காண்பித்து நமக்கு நன்மைகளால் நிரப்பி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்பினா என்ன கிடைக்கும்? வெற்றிப்பாடு. அல்லேலூயா. முழுமையா நம்பிக்கை. நீங்க இப்போ எல்லாருமே சொல்லணும். நீங்க ஆலயத்துக்கு வரல, ஆலயத்துக்கு ஒரு எங்க வந்தாரு, பிரசங்கம் பண்ணாரு, அவருக்கு நோயை குணமாக்கிட்டாரு, அது காவ நடத்தாரு, உயிரோட இருந்து கொண்டு விட்டாரு, அவர் ஊழியம் செய்யறாரு, சட்டையெல்லாம் கட்டிட்டாரு, அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறாரு. நீங்க சாட்சி கேட்க இழந்துட்டீங்க. ஆலயத்துக்கு மட்டும் விடக்கூடாதுங்களா? எல்லாரும் எல்லா நாளும் ஆலயத்துக்கு வரணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில எந்த கல்யாணத்துக்கும் எந்த விசேஷத்துக்கும் நம்ம போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லா காரியத்தையும் எடுத்துக்கோங்க. எங்க வேண்டாலும் போய் கேட்க ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம எப்படி இழந்துவிடும்? நம்பிக்கைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆலயத்தின் நன்மையினால் நமக்கு திருப்தி உண்டாகும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கர்த்தரை நம்புவதற்கு நன்மைகள் கண்டிப்பாய் தந்திடுவார். கர்த்தரை நம்புவதற்கு நன்மைகள் கண்டிப்பாய் தந்திடுவார். தீங்குகள் நீக்கிடுவார். தீமைகள் நீக்கிடுவார். தீங்குகள் நீக்கிடுவார். தீமைகள் நீக்கிடுவார். Thank you.
நன்மைகளை தருவார், சரீர நன்மைகளை தருவார், ஆவிக்குரிய நன்மைகளை தருவார், இரட்டிப்பான நன்மைகளை தருவார். கடைசி என்ன பார்த்தோம்? ஆலயத்தின் நன்மைகளை தருவார். தேவனுடைய இந்த வசனத்தை எத்தம் வாசுவே சங்கீதம், எத்தம் வாசுவே சங்கீதம் 65:4. ஆலயத்தின் நன்மைகளை தருவார். அவருடைய பிரகாரங்களை நமக்கு தேவன் வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளினாலும் நம்ம திருப்தியாக்குவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவ்வளவு நம்பிக்கையா சொல்றான், அவ்வளவு விசுவாசமா சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க வாயிலிருந்து என்ன வருகிறது? இவனை போல சொல்றீங்களா? இந்த சங்கீதக்காரன் மாதிரி நீங்க அறிக்கையிட்டீங்களா? பாருங்க, வாசிங்க, வாசிங்க. உங்களுடைய பிரகாரங்களில் பிரகாரம் இது இதுதான் ஆண்டவருடைய ஆலயம் தான் தேவனுடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி இங்க வரணும், இங்க வாசம் பண்ணணும், இங்க ஜெபிக்கணும், இங்க ஆராதிக்கணும். அதுதான் வாசம் பண்றது. வாசமா இருக்கும்படி நீங்கள் தெரிந்து கொண்ட மனிதன் பாக்கியவன். நம்ம எல்லாரும் தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாரும் பாக்கியவன். நீங்கள் பாக்கியவான்கள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். உங்கள் குடும்பம் பாக்கியம் உள்ளது. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். வேற யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. எவ்வளோ எல்லாரும் நீங்க எனக்கு வேணும் மகளே, நீதான் எனக்கு செல்லப்பில்லை, நீதான் எனக்கு சொந்தம், நீ என் ரத்தம், நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன். உங்களை தெரிந்து கொண்டார். மரியாதை தெரிந்து கொண்டது போல ஆண்டவர் உங்களைத்தான் தெரிந்து கொண்டார். ஆகாவை தெரிந்து கொண்டது போல தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொண்டார். சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியா இருக்கணும், தினந்தோறும் நன்றி சொல்லணும், காலையில ஸ்தோத்திரம் சொல்லணும். என்னை தெரிந்து கொண்டீங்க, உங்களுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாள் காலையில தேவனுக்கு நன்றி சொல்லணும், இரவுல நன்றி சொல்லணும், நேரம் கிடைக்கும் போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்தணும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம எவ்வாறு நம்ம பரிசுத்தம் இல்லை, நம்ம பணக்காரன் இல்லை, நம்மை எல்லா எதுக்கும் தகுதியானவர்கள் அல்ல. நான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு பெரிய பரிசுத்த ஒரு முறை பரிசுத்தம் 3 முறை பரிசுத்தம் சொல்லணும். பரிசுத்தர் 3 முறை சொல்லணும். தேவனுடைய தூதர்கள் அப்படித்தான் சொன்னாங்களா? பரலோகத்திலிருந்து எல்லா தேவதூதர்களும், கோடிக்கணக்கான தேவதூதர்களும் மூப்பர்களும் சிங்காசனத்தை பார்த்து அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், குற்றமே செய்யாதவர், குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவர், அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அவர் நம்ம தெரிந்து கொண்டார். நீங்க பாக்கியவான். யார் எனக்கு கொண்டு போட்டோம் எது நினைக்காதீங்க. தேவன் சொல்றாரு, நீங்க பாக்கியவான், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க அந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டதுனால நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்கள் மேல ஒரு பெரிய அன்பு வைத்திருக்கிறார். யாருக்குமே கிடைக்கல. உங்க தெருவில் அன்னையருக்கு கிடைக்கல, உங்க கிராமத்தில் அன்னையருக்கு கிடைக்கல, உங்க பகுதியில் நிறைய பேருக்கு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு தேவன் வாய்க்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க, நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி மேன்மைப்படுத்துவீங்க. ஆலயத்தில் அந்த வசனத்தை தொடர்ந்து பாதிதான் வந்திருக்கும். வாசிங்க. உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய ஆலயமும் பரிசுத்தம் உள்ளது. இந்த ஆலயமாகிய உங்களுடைய வீடு, இது என்ன வீடு சொல்லுங்க? இது என்ன வீடு? ஜெப வீடு. சொல்லுங்க, ஜெப வீடு. சொன்னாங்க பாருங்க, இது என்னுடைய வீடு. என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன், மகிழ்ச்சியாக்குவேன். வந்துட்டா ஆண்டவர் எல்லாரும் மகிழ்ச்சியாக்குவார். நீங்கி உங்கள் துக்கம் நீங்கி சந்தோஷமாய் மாறும். உங்களை மகிழ்ச்சியாக்குவார். என்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் நீங்க போடலாம், மகிழ்ச்சியாக்குவார். எந்த காரணம் அந்நிய தெய்வத்தை வணங்கி நான் மாறுவேன்.
யாருன்னு சொன்னேன், யாரும் கேட்கல. நீங்க விளக்கு மாற்றி வச்சு அடிச்சு ஊருக்கே வளர்த்து வச்சாங்க. கிறிஸ்தவ நாய வெளிநாட்டு தெய்வத்தை கும்பிடுவாங்க, நல்லக்காரே கும்பிடுவாங்க. எங்க அப்பா இங்க அடிக்க உனக்கு பேரு சொல்லி விட்டாங்க. தனியா போனோம். எங்க அப்பாவுக்கு பெரிய ஆசிரியர் சாப்பிடுறாங்க. அவர் ஜோபம் பண்ணி சமைப்பாங்க. 10 வருஷம் சொல்லிடுவாங்க. நாமே ஜோபம் பண்ணி அவரை நடத்திட்டேன். இப்போ அவர் உயிரோட இருக்காரு. கேட்டாரு, அண்ணன் கூட தெய்வங்கள் எல்லாரும் என் சகோதரிகள் எல்லாரும் நடத்தாங்க. அவங்க செய்திகள் அண்ணாவா நடத்தாங்க. கணேசம்மா ஜெயக்குமாரி நடத்தாங்க. அன்சா தேவி விஷயாவை நடத்தாங்க. எங்க அம்மா ரெங்கம்மா மரியாதை நடத்தாங்க. இன்னொரு நடத்தாங்க. என் சகோதரிகள் எல்லாரும் இவங்க எல்லாரும் நடத்தாங்க. எங்க ஊர்லயே ஒரு சபையை உண்டாக்குனாங்க. என்னுடைய தோட்டத்தில் இருந்த ஊருக்கு ஒரு சபையை உண்டாக்கி மேலத்தேர்வு சபை கீழத்தேர்வு சபை ஆண்டவர் அற்புதம் செய்தார். அங்கு போய் 10 ஊழியக்காரர்கள் உருவாக்கி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த இடத்துல நீங்க வைக்க மாட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டா நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தீங்க. சூழ்நிலை தெரியும், இப்படித்தான் சோர்வா இருக்க கூடும், மாற்றி போடுவார். ஆமென். இந்த வசனத்தை முடிங்க. என் ஜெப வீட்டிலே பாத்தீங்க, வீட்டின் நன்மை நாள், வீட்டின் நன்மை நாள். இந்த வீட்டுல ஏகப்பட்ட நன்மைகள். இந்த ஜெப வீட்டுல, இந்த ஆலயத்துல, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல நன்மைகள் இருக்கிறது. வீட்டின் நன்மை நாள் சொல்றான். நான் திருப்தி ஆவேன், நான் திருப்தி அடைவேன். அவ்வளவு நன்மைகள் இருக்குது. பரலோகத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அவர் இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார், இங்கே வந்து மக்களை ஆசீர்வதிக்கிறார். நன்மை நாள் திருப்தியாவீர்கள், மகிழ்ச்சியாவீர்கள், சமாதானம் பெறுவீர்கள், சுகம் பெறுவீர்கள், விடுதலையாவீர்கள். எல்லாம் மேலான பூமிக்குரிய ஆசீர்வாதம் 100 மடங்கு, பரலோக ஆசீர்வாதம் 100 மடங்கு உன் சரசிலே வந்து அழைக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லி அதை முன்கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் பெரியவர். ஆலயத்தின் நன்மை நாள் திருப்தியாக்குவார். அப்ப ஆலயத்துக்கு வந்துட்டு அவங்க ஆராதிக்கணும். வெட்டி கதை, காட்டு கதை, அந்தாக்கா கதை, இந்தாக்கா கதை, அந்த மொழி கறக்கிறது, இந்த மொழி கறக்கிறது, இந்த மொழி கறக்கிறது கஷ்டம். நம்ம ஆண்டவரை மட்டும் பற்றி பேசுறது. ஆண்டவர் என்ன செய்யலாம்? ஐயா நான் உட்கார்ந்தேன், ஒரு 7 நிமிஷம் தான் உட்கார்ந்து பேசுறேன். 7 நிமிஷத்துல ஐயா ஒரு சாட்சி சொன்னாங்க. ஐயா ஏற்கனவே செத்து போயிருக்கேன், என்னை செத்து போயிடும்னு சொல்லிட்டாங்கய்யா. கட்டி போட்டு வெட்டி ஆப்ரேஷன் பண்ணி என்னை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொன்னாங்கய்யா. ஆனால் கர்த்தர் எனக்கு அற்புதமா என்னை உயிரோடு காப்பாற்றி கத்தியும் போடல, ரத்தமும் செய்யல, நான் சுகமாகி கொண்டு இருக்கிறேன். 7 நிமிஷத்துல எனக்கு சத்தியம் தெரியதான் தெரியும். செய்திகளை சொன்னாங்க, இயேசுவை பற்றி பேசினாங்க. இயேசுவை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்லி கேட்கணும். ஜீவனோட சாட்சிகள் இருக்கணும். ஆண்டவரை பற்றி பேசணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஆண்டவரை மையப்படுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும். நீங்கள் ஜீவனோட சாட்சியாக இருக்குமா? நல்ல சொல்லுங்க. ரொம்ப கொடுமையான ஒரு ஆந்திர குடும்பத்தில் நான் பிறந்திருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். எங்கள் வீட்டில் அங்கே 6 பேருக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைக்கும், 2 வேளை சாப்பாடு கிடைக்காது. அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையான குடும்பத்தில் இருந்தது. இன்றைக்கு தேவன் நடத்துகிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எங்க அப்பா கிடைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் எல்லாரும் இன்னும் கைகட்டி நிற்கிறாங்க. தேவன் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு காரணம் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை, அவர் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். உத்தரப்பிரதேசத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்முடைய பேராயர்கள், கண்காணிகள் ஊழியம் செய்கிறாங்க. நம்முடைய பாஸ்டர்மார்கள் ஊழியம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 பேர் கூட இணைந்து ஊழியம் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி இருக்கிற ஒரு பாமர குடும்பத்தில் இருந்து வந்தவர். எங்களுக்கு பஸ்ஸே கிடையாது.
நான் படிக்கிற காலத்துல எல்லாம் மன்னநூல்கள் தான் படிச்சேன். சோதரம் மன்னநூல்கள் தான் படிச்சேன். 10 கிளாஸ் மேல் படிக்க முடியல, வசதிகள் இல்லை. சோதரம் அதற்கு பின்பு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வச்சு அவரை அறிஞரான நிறுத்தி இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி பட்டம் வாங்கி ஒரு லெவலில் உயர்த்தி இருக்கிறார். தேவர்களை கைவிட மாட்டான். அவர் சமூகத்தை பாட்டி ஜெபம் பண்ணுங்க, நம்பி ஜெபம் பண்ணுங்க, உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்தை பிரார்த்திங்க. ஆலயம் தான் முக்கியம். ஆமென். சொல்றோம். நான் சீக்கிரம் 3 வருஷம் பிறகுறாங்க. நைட்டு பகலும் சீக்கிரம் தண்ணி எடுத்து கொடுக்குறதால தான் என் வேலை. அதுதான் வேலை. அதுதான் எனக்கு ஊழியர் அப்படி இருந்துச்சு. சோத்திரம் 12 ஸ்தாபனங்களில் ஊழியர் செய்திருக்கிறேன். இன்னைக்கு மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒரு சாதனத்தை உருவாக்கி தேவன் பயன்படுத்தி வருகிறார். அதற்காக பட்டமே இல்லை. கிட்டத்தட்ட 24 பட்டம் வாங்கியிருக்கேன். அவன் டாக்டர் பட்டம், 4 பட்டம், ரிசர்ச் பட்டம், 5 பட்டம் இப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. பாஸ் பட்டம், 12 பட்டம் விட்டுருக்காங்க. பெருமைக்கு சொல்லல, உழைப்புக்கு தேவன் பிரதிபலன் கொடுக்கிறார். அவ்வளவுதான். தேவன் உயர்த்துறாருங்க. அவர் மகாபலி தேவன், அவர் உயர்த்துகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் மையப்படுகிற தேவன், நம்மை புகழ்ச்சியாக இருக்கிற தேவன். கைவிட மாட்டார். நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. தேசத்தின் நன்மை உடையவங்க சொல்லி முடிக்கிறார். எஸ்ஐயா 1:19 வாசியும் நான் முடிக்க போகிறோம். எஸ்ஐயா 1:19 நமக்கு டைம் ஆச்சு. எஸ்ஐயா 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் வாசி நாம் கேட்க போகிறோம். நீங்கள் தேவனோடு மனம் கொள்ளுங்கள், செவி கொடுங்கள், வார்த்தையை கேளுங்கள், பிரசங்கத்தை கேளுங்கள், ஆலயத்துக்கு வாருங்கள், போதகரிடத்தில் பாஸ்டரிடத்தில் ஆலோசனையை கேளுங்கள், மனம் பொருந்தி செவி கொடுங்கள், சுயமாய் செயல்படாதீர்கள், மனம் பொருந்தி செவி கொடுங்கள். செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசித்தீர்கள். அல்லேலூயா. தேசத்தின் நன்மையை புசித்தீர்கள். ஒரு பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும், தேசத்திலிருந்து வருகிற நன்மைகளுக்கு குடும்பத்துக்கு கிடைக்கும். ஆனால் அநேக காரியங்கள் உங்களுக்கு செழிப்பா தருவார். மனம் பொருந்தி செவி கொடுங்க. தேசத்தின் நன்மையை நீங்கள் புசித்தீர்கள். புசிக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. ஞான நன்மை 1, சரீர நன்மை 2, இரட்டிப்பான நன்மை 3, தேசத்தின் நன்மை 4, ஆலயத்தின் நன்மை 5, ஆவிக்குரிய நன்மை 6. கடைசிய ஒரு நன்மையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எரேமியா 33:9 வாசிங்க. எரேமியா 33:9. ஸ்தோத்திரம். நான் அவர்களுக்கு நான் செய்யும் நன்மை எல்லா நன்மையும் எடுத்தார். எல்லா நன்மையும் எடுத்தார். ஒரு நன்மை கிடையாது. உங்களுக்கு என்னென்ன நன்மை என்று தேவன் விரும்ப வைத்திருக்கிறாரோ அத்தனை எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அது எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். படிப்பு 1:23 7:38 வாசிங்கன்னா அந்த நன்மை அதிகமாக இருக்கும். எல்லா நன்மையும் தருவார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இங்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நன்மையானது. பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானது தருவார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானது தருவார். கர்த்தர் நன்மையானதை உனக்கு தருவார். சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை உனக்கு தருவார். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவார். கர்த்தர் நன்மையானதை நம்ம சபைக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பார்த்து ஒரே ஒரு சத்தத்தை பாடிட்டு நாம் ஜெபிக்க போறோம். ஆமென். கர்த்தரை ஆராதித்தார், கண்களை திருப்பி ஆக்கிடுவார். கர்த்தரை ஆராதித்தார், கண்ணை திருப்பி ஆக்கிடுவார். கீர்த்திகள் அணிவார்,
இப்பொழுது தேவன் பிரசங்கித்த எல்லா நன்மைகளும் ஆண்டவரே எனக்கு என் ஆத்மாவுக்கு என் சரீரத்துக்கு என் குடும்பத்துக்கு வேணும்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா கொஞ்ச நேரம் ஜெபம் பார்ப்போம். ஆண்டவரே கொஞ்சம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உடம்புடப்பட்டு கேட்கிறாங்க. வலதுகையை உயர்த்துங்க, வலதுகை மாத்திரம் லேச உயர்த்துங்க. கத்திரத்தில் கேளுங்க. ஆண்டவரே இப்பொழுது நீங்கள் சொன்ன எல்லா நன்மைகளும் எனக்கு பழிக்கட்டும். என் சிறந்து பழிக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு பழிக்கட்டும். என் குடும்பத்தில் பழிக்கட்டும். பெற்றோருக்கு பழிக்கட்டும். என் உடன்பிறப்புகளுக்கு பழிக்கட்டும். சபைக்கு பழிக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் நன்மைகளை தந்தை எல்லாரும் ஆண்டவரே ஐயா உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே உங்களுடைய ஜனம் வந்திருக்கிறது. ஆலயத்தின் நன்மையினால் நிரப்பமாயா ஆசீர்வாதங்களை கொடுங்க, பாக்கியங்களை கொடுங்க, சுகத்தை பலத்தை கொடுங்க, பிள்ளை செல்வத்தை கொடுங்க, பொருள் செல்வத்தை கொடுங்க, மரங்கள் கிருபைகள் கொடுங்க, அபிஷேகம் வல்லமை கொடுங்க. இப்போது நிரப்புங்க ஆண்டவரே. நன்மையினால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. விடுதலை ரட்சிப்பு கொடுங்க, வீடு வாகனம் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்படிக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, சமாதான அமைதியை கொடுங்க, வேலை வருமானங்களை கொடுங்க, அற்புதங்களை அதிசயங்கள் நடக்கும்படி தேவன் அற்புதம் செய்யுங்க. அன்பும் ஆதரவும் கொடுங்க. ஒவ்வொருவரையும் நடத்துங்க. நல்ல அருமையான போதகருக்காக, சபை தலைவருக்காக, சபை மேற்பருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தாசனை ஆசீர்வதிங்க. நல்ல தீர்க்காட்சி கொடுக்கிறார். உடைய தாசனுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. நீ கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்காக வல்லமைக்காக சாட்சிக்காக சொல்கிறோம். இன்னும் திரளான மக்களை இந்த இடத்துல கொண்டு வாங்க. திரளான மக்களை கொடுக்கிறவங்கள, ஜெபிக்கிறவங்கள, உதவி செய்யறவங்கள, தாங்கிறவங்கள, நேர மக்களை கொண்டு வாங்க. சபை நிரப்புங்க. ஆசமாவை ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆகாமே பாதுகாப்பு பண்ணுங்க. சபைக்கு வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கரம் கொண்டு ஆசீர்வதிங்க. நோய்கள், பேய்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவாரா. ஒன்று வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் கர்த்தர் பாதுகாப்பு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். படிக்கிறோமா? இயேசுவை நோக்கி கர்த்தரோடு பேசியிருக்கிறார். நன்மையாளரை தருவே, இன்றைக்கே தருவே. யார் விசுவாசிக்கிறானோ, இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறானோ கர்த்தருடைய மகிமைக்காக இந்த வார்த்தையை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மரணம், உன் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மரணம், உன் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தேவதாசனை கர்த்தர் வைத்து நம்மோடு பேசின நான் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தேவதாசனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஓ நடத்துகிற ஊழியர்களையும் சபைகளையும் சபை மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கல்யாண பாசமாக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அன்றைக்கு கல்யாண சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அன்றைக்கு நம்முடைய சபையிலே கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தின மிகுந்த இலக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பேசிக்கார அபிதமான ஆசீர்வாதங்களுக்கு தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்றைக்கு வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாளை நடக்க போகிற அமாவாசை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவருடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவ சித்தங்கள் நிறைவேறும்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிதாவே, ஆண்டவராக இயேசு நாமத்தினால் வருகிறோம். நல்ல ஆராதனை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை எங்களுக்கு நீ தந்தி ஆண்டவரே
கம்பத்திலிருந்து ஆண்டவருடைய தாசனை கொண்டு வந்தேன். நாங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் அந்த மகனை கொண்டு வந்து எனக்கு எங்களோடு கூட பேசின நன்மையான வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. அவருடைய ரத்தத்தில் மறைத்த முடிய ரத்தத்தில் மறைத்து என்னால் சகோதரி ரத்தத்தில் மறைத்துக் கொண்டு ஜெபிக்கிறோம். பெருகட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களிலே நன்மைகளை எட்டிப்பாய் பெறும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஓடும் இயேசுவின் நாமத்திலே தேடிக்கொள்ளும் பிதாவே. நாமமாவே பரமண்டலத்தில் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உடைய ராஜ்யம் வருவதா, உடைய சித்தம் சமூகத்தில் செயல்படுவது போல பூமியில் செயல்படுவதா. எங்களுக்கு வேண்டிய ஆவரத்தை இந்தியர்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கப்படாதபடி தீவிர எடுத்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய பரிசுத்த ஐக்கியமும் இன்று மீண்டும் நம் அனைவரோடு கூட அவர் வழியை மட்டும் இருப்பதாக. மூன்றே சொல்லுவோமா? ஆண்டவர் மேலோடு மாற்றி வைக்கிறார். எல்லாருக்கும் சொல்றேன்.